ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பல்லடத்தில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு நாங்கள் வந்த இடம் தான் மீன் பொருட்காட்சி, ஃபிஷ் எக்ஸிபிஷன். இதுக்குள்ளே போகும்போது அப்படியே கடலுக்குள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சுங்க. ஒவ்வொரு மீனும் பெருசு பெருசாக இருக்குது, ஒன்று குட்டி குட்டியாக இருக்குது, கலர் கலராலாம் ஃபிஷ் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷை பாருங்களேன், எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. கலர் கலரால் லைட்டெல்லாம் எரியுது. உங்களுக்கு மீன் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய ஃபிஷ்லாம் வரப்போகுது. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் செம்ம ஜாலியாக துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எங்களுக்கும் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக லைட் எரியிற மாதிரிலாம் மீன் இருக்குது. பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதுதான் அந்த லைட் எரியிற மீன். எனக்கு இந்த ஃபிஷ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்களுக்கு மேலே கீழே எல்லாம் சுற்றி இருக்க எல்லா பக்கத்தும் மீனாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, போகும்போது அந்த லைக்கை மட்டும் போட்டுவிட்டு போயிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துருக்க மீனெல்லாம் எந்த மீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அந்த மீனை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா பாம்புக்கு முத்தம் கொடுக்குறவங்கெல்லாம் இருக்காங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சுற்றி சுற்றி மீனாக தான் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ரொம்ப ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டேன். இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மீனெல்லாம் நம்ம கடலுக்குள்ளே தான் பார்க்க முடியும். ஆனால் கடலையே இங்கே கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா, சூப்பரில். இங்கே பாருங்க, இந்த மீனோட வாயை பாருங்க. சூப்பரா இருக்கு. அங்க போய் இல்ல சுறுசுறுப்பா எம்மாடி எத்த தண்டி இங்கே பாருவேண்ணே, எவ்வளோ வேகமாக போகிறேன். இதில் வரும்போது சுறுசாக இருக்கு. இங்கே பாரு எம்மா தண்ணி பார்க்குறது பாரு. என்ன பண்ணுறாங்களா? சில மீன் பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. இந்த மீன் பாருங்கள எப்படி விளையாடுறேன்னு. ரொம்ப ஜாலியாக இருக்குது. நல்லா பள்ளி மாதிரி இருக்கா. இனி பேர்ட்ஸு அனிமல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பேர்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கிளி கூட ஒரு பாப்பா விளையாண்டுட்டு இருந்துச்சு. திறக்க தெரியுமா உனக்கு? தெரியுமா? திறக்க தெரியுமா? திற பாப்பா. ஓய் ஓய், என்ன அண்டே ஆடுற? ஓய் ஓய் ஓய், நீ தப்பிச்சிட போலையா? இந்த எலி கூடயும் இந்த பாப்பா விளாண்டுட்டு இருந்துச்சு. அதோட விரலை கடிக்க சொல்லி இந்த பாப்பா விரலை கொடுக்குது பாருங்களேன்.
இங்கிட்டு ரெண்டை விட்டுற போறாரு. பாம்புக்கு முத்தம் கொடுத்தவர். இங்க பாருங்க, பாம்பை துண்டு மாதிரி கையில சுத்தி வச்சிருக்காரு. கையில அவரோட தோல்ல பாருங்க என்ன கிடக்குதுன்னு. இறக்கி விட்டாரா? எங்க போறாப்லையா? இங்கிட்டு ரெண்டை கொடுத்து விடுங்க. என்னண்ணே துணியை காயப்படுற மாதிரி போட்டிருக்கீங்க? அவர் எங்களை கூப்பிட்டாரு கையில வச்சு போட்டோ எடுக்கிறதுக்கு. நாங்க போலையே. ஒன்று ரெண்டு மூணு வச்சிருக்காரா? இங்க பாருங்க பாம்பு பிடிச்சிருக்கிறாரு. என்னண்ணே இப்பெல்லாம் பண்றீங்க? ஒரு தம்பி வந்தா அவனோட ஷோல்டரில் கையிலெல்லாம் பேர்ட்ஸை வச்சு தலையிலலாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. பின்னாடி அது வர போகுதா? திரும்பி பார்க்குதுடா பின்னாடி சம்பன போகுது. அப்படியே உள்ள வந்தா நம்ம ஐட்டம் அப்படியே அங்க இருக்க கூட எடுத்து எனக்கு பிடிச்ச நான் கிளம்பிட்டேன். இதெல்லாம் 90s கிட்ஸ் சாக்லேட்டா. நீங்க 90s கிட்ஸா இருந்தா உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. டோக்கியோ கிட்ஸா இருந்தா அதுல உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எடுத்தீங்களா? நான் எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. கழிச்சிட்டியா? இப்பதான் வருது ஐஸ்கிரீம். வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இங்கிட்டு உடஞ்சி விழுக போகுது. ஆளை விட அப்பளம் பெருசா இருக்கேன். அப்புறம் ஜெயிண்ட் வீலு, பிரேக் டான்ஸ்லாம் சுத்த போயிட்டோம். அப்புறம் அப்பா டிக்கெட் கொடுக்க போயிட்டாங்க. நானும் அம்மாவும் போய் ஒழிஞ்சுக்கிட்டோம். அப்பா டிக்கெட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்களும் இங்க இருக்கோம். அவனே தான் ஃபஸ்ட்டு கேட்டான். அப்படியே வேலை காமி. நான் வரமாட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா கீழே எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இருந்து பாய் சொல்லிட்டே இருப்பாங்க.
கணக்கு. ஸ்பீடில் போகும்போது டக்குன்னு அவ்வளோதான். எல்லாத்தையுமே அப்படிதான் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இதா இங்கே பாரு, எனக்கு தெரியுதா? அவ்வளோ போதும். இது 2 பக்கம் பிடிச்சிருக்கேன். பின்னாடி வைங்க. நல்லா இருக்கா? புகையா அங்கே புகையா வருது. போய் கம்பி போட்டு வைக்காம போட்டிருக்காங்க, சேஃப்டி இல்லை. சரி, அநியாயம் பண்ணுறாங்க. அவரால் பிடிக்க முடியல. அப்புறம் ஜெயிண்ட் வெளில சுற்றிட்டு 4-5 ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.